இந்த வீடியோவை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாங்கள் இருக்கிறது அல்மஹா ஐலாண்டில் இருக்கிற லிசல் வின்டர் வண்டர்லாண்டில். இன்றைக்கி நாங்கள் வந்தது இந்தியன் ரிபப்ளிக் டே ஸ்பெஷலாக இங்கே 25th and 26th January பாலிவுட் கார்னிவல் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே பயங்கர சூப்பராக வெல்கம் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்த உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது இந்த ஜெயின்ட் வீலில் தான். லுசைலோட மொத்த அழகையும் இந்த ஒரு ரைடில் என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான வியூ இருந்துச்சு. இங்கே அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ரைட்ஸ் இருந்தது. இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணது இந்த டபுள் டக்கர் ஹார்ஸ் ரைட் தான். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணால். இந்த மாதிரி ரைட்ஸில் கிட்ஸ் அண்டர் 90 cm ஹைட்டில் இருக்கிறவங்க போக முடியல. இந்த கேமை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபோட்டோ ஏரியாஸில் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தோம். இங்கே இருக்கிற நிறைய ஏரியாஸ் க்யூட்டான ஃபோட்டோஸ் பிடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இங்கே நிறைய மெமரிஸை கேப்சர் பண்ணியிருந்தோம். இந்த தீம் பார்க் வீக் டேஸில் ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் ஆகி நைட் 11 வரையும் ஓப்பனில் இருக்கும். வீக்கெண்ட்ஸ் Thursday அண்ட் ஃப்ரைடே மட்டும் ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் ஆகி மிட் நைட் 1 o'clock வரையும் ஓப்பனில் இருக்கும். தனிஷாவோட ஃபஸ்ட் ரைட் இந்த கார் ரைட் தான். இதில் இவன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணால். கிட்ஸ் அண்டர் 2 years இருக்கிறவங்களுக்கு இங்கே ரைட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் இவளுக்கு பார்த்து போக வேண்டியதாக இருந்தது. இந்த ஹார்ஸ் அண்ட் கார் ரைடு எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பட் கிட்ஸை மட்டும் தனியாக அலோவ் பண்ணலை. பேரண்ட்ஸுமே கூட இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே கேம்ஸ் எவ்வளோ ஃபன்னாக இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கே ஆக்டிவிட்டீஸும் சூப்பராக இருந்தது. அப்பப்போ நடக்கிற இந்த மாதிரி ஷோஸ் நம்ம ஃபுட் கோர்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக வேடிக்கை பார்க்குற மாதிரி இருந்தது. அடல்ட்ஸ்க்கு நிறைய த்ரில்லிங் கேம்ஸ் இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி த்ரில்லிங் கேம்ஸ் எல்லாம் போக பிடிக்கும்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது இந்த வைப் அவுட் கேம் தான். இதெல்லாம் செம்ம த்ரில்லாக இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சும்மா இப்படி ரவுண்ட் அடித்து சுற்றி விடும்போது செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லா டைமுமே அலறல் சவுண்ட் கேட்டுட்டு இருந்தது இந்த ரைடில் இருந்து தான். நீங்கள் இந்த மாதிரி ரைடை ட்ரை பண்ணுவீங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஃப்ரீ ஃபால் ரைடு எல்லாமே சூப்பராக இருந்தது. 50 meter ஹைட்டில் இருந்து ஃப்ரீ ஃபால் ஆகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போன அன்றைக்கி டிக்கெட்ஸ் ஆஃபர் ப்ரைஸில் இருந்ததால் கூட்டமுமே ஜாஸ்தியாக இருந்துச்சு. நிறைய ரைட்க்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் ஆஃபர் டேஸில் போகிறீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏர்லியாக போனீங்கன்னா கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய ரைட்ஸை ட்ரை பண்ண சான்சஸ் இருக்கும். கிட்ஸுக்கு நிறைய கேம்ஸ் ஹைட் செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுவாங்க. கிட்ஸ் அபோவ் 110 cm இருந்தால் இவங்களுக்கு நிறைய கேம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹூ இஸ் பிலோ கொஞ்சம் கஷ்டம். சில கேம்ஸ்க்கு அடல்ட்ஸ் கூட இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க. நிறைய கேம்ஸ்க்கு அலோவ் பண்ணலை. கிட்ஸ் அண்டர் 2க்கு டிக்கெட்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நிறைய கேம்ஸுமே இங்கே இல்லை. என்னோட செகண்ட் கிட் 2 years இருந்தாலும் 90 cm இல்லைங்கிறதால நிறைய கேம்ஸில் அலோவ் பண்ணலை. எந்தெந்த கேமில் அலோவ் பண்ணாங்களோ நாங்கள் அன்லிமிட்டெட் டிக்கெட் எடுத்ததால் ரிப்பீட் பண்ணி விளையாடிக்கிட்டோம். இங்கே 100+ கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலுமே இந்த ஏஜ் கேட்டகரிக்கு ஒரு 4-5 கேம்ஸ் தான் இந்த மாதிரி இருந்துச்சு. இது பாலிவுட் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷலுங்கிறதால இந்த மாதிரி இந்தியன் மியூசிக்ஸ் அப்பப்போ ரோமிங் பரைட் போய்கிட்டே இருந்துச்சு. த்ரூ அவுட்டாகவே இன்றைக்கி ஃபுல்லாக டிஜேயில் இந்தியன் மியூசிக்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு சூப்பரான வைப்லேயே இருந்தது இன்றைக்கி ஃபுல்லாக. த்ரில்லான கேம்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபன்னாக நீங்கள் கேம் விளையாடணுன்னா இந்த ஃபயர் ஸ்லைடு, அக்வாட்டிக் ஸ்ப்ளாஷ் எல்லாமே ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணுன்னா இதெல்லாமே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்தது. ஓவராலாக இது எங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபன் டேவாக போச்சு. ஈவினிங் 4:30லேருந்து நாங்கள் வெளியே வரும்போது டைம் 11 o'clock. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக இந்த மெமரிஸ் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி என்னோடய சேனலில் வர எல்லா வீடியோஸையும் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய் பாய். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷலான ஈவெண்ட்டில் பார்க்கலாம்.